சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், குரூப்பில் வந்து சொல்லியிருந்தேன் 2 டேஸ்க்கு முன்னாடி. இப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஸோ டேரக்ட் டு டேரக்ட் லைவ் டெஸ்ட், அதாவது இது எப்படின்னா, இப்போ இத்தனை நாள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின்ஸாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ சார் வந்து கிருஷ்ணா சார் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பார். கம்ப்ளீட்டாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு கொஸ்டினையும் ரொம்ப நேர்த்தியாக 20 கொஸ்டின்னாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களோட நிறையா டெஸ்ட் கொடுத்தாரு. இப்போ ஜாகிரபி டெஸ்ட்டும் உங்களுக்கு 9 மணிக்கு அந்த லைவ் டெஸ்ட்டு போய்கிட்டு தான் இருக்குது. 25ஆந்தேதி 26ஆந்தேதி வரைக்கும் அந்த டெஸ்ட் போய்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி டேரக்ட் டு டேரக்ட் ஒரு லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணால் இந்த நேரத்தில் நிறையா விஷயங்கள் வந்து இதுவா அதுவான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் எக்ஸாமில் இப்போ நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் இதுவா அதுவா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரும். அப்போ அந்த ஷார்ட்கட் நமக்கு ஞாபகம் இருந்தாலோ அல்லது ரீசெண்டாக அதை நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற ஞாபகம் இருந்தால் அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம். எக்ஸாம் ஹாலில் பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு கேம்ஸ் மாதிரி தான். எப்படின்னா, ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணுற அந்த ஸ்கில் நல்லா இருக்கணும். கொஸ்டினை நல்லா வாசிச்சிட்டாலே கரெக்டாக அடிச்சிடலாம். நல்லா கிடைக்கும். கொஸ்டினை நல்லா வாசிச்சுட்டாலே கரெக்டாக அடிச்சிடலாம். ஆனால் வாசிக்கிறது ஸ்லோவாக வாசிக்கக்கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னே அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த ஸ்கூல் புக்குக்கு போயிடணும். இப்போ அடிப்படை உரிமை சார்ந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா சட்டுன்னு 10th புக்குள்ளே போயிடணும். அங்கே கூட்டாட்சி சார்ந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா 12th புக்குக்கு போயிடணும். அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த புக்கோட பிக்சர்ஸ்க்கு போயிடணும். அப்போ அந்த வரியை வந்து வாசிக்கும் போது நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல இதுவா அதுவான ஒரு சின்ன குழப்பம் வரும். அந்த இடத்துல இந்த டேரக்ட் லைவ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த டேரக்ட் லைவ் கரெக்டாக 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு இருக்கும். ஸோ 10 டேஸ் போட்டிருக்கேன். இந்திய அரசியலமைப்பில் 2 லைவ் போட்டிருக்கேன். புக்கு பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி இந்த 2 லைவ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன லெசன்ஸுங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். ஏன் கான்ஸ்டியூஷனை முன்னாடி வச்சுருக்கேன்னா 15 கொஸ்டின் சும்மா அப்படியே ஒரு கொஸ்டின் கூட தப்பு இல்லாமல் அப்படியே அலேக்காக எடுக்கணும். இப்போ சயின்ஸில் நான் தப்பு இல்லாமல் எடுத்துருவேன் அப்படின்னா ரொம்ப ரேர். ஆனால் கான்ஸ்டியூஷனில் நல்ல வேலை 15 கொஸ்டின் வச்சுருக்காங்க நமக்காகவே. ஒரு கொஸ்டின் கூட தப்பு இல்லாமல் அப்படியே எடுத்துடணும். அதனால தான் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நைட்டு 8 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா புக்கு பேஸ் பண்ணினா அந்த புக்கில் இருக்கிற லெசன் என்ன லெசன் சொல்லிடுறேன். அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு வரி விடாமல் எல்லாத்தையும் டேரக்ட் டு டேரக்ட் நானே கொஸ்டின் கேட்பேன். கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்லி அது அப்படியே பழக்கமாயிரும், அப்படியே மைண்ட் செட் ஆயிரும். அப்போ லாஸ்ட்டு 10 டேஸ் போகும்போது இன்னொரு ரிவிஷன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் சொல்லும்போது ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அடுத்து ஓல்டு கொஸ்டின் சார்ந்து ஏன் வைக்கிறேன்னா, டிஎன்பிசியில் 15 கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டினாவது கொஞ்சம் அந்த குழுக்கள் ஆணையங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும், என்ன தான் ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தாலும். அப்போ அதில் ஒரு 13 டாபிக் இருக்குது. அந்த 13 டாப்பிக்கு கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அதற்கான பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து யூனிட் 6 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சண்டேங்கிறனால அன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து இப்போ ரீசெண்டாலாம் கிளாஸ் யாரும் நடத்துகிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் படிக்க விட்டுட்டாங்க. இப்போ கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எல்லா பக்கமும் டெஸ்ட்டு நடக்கும். டெஸ்ட்டு தாண்டி நிறையா இப்போ ரிவிஷன் படிச்சுக்கிட்டே இருக்கணும், மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம் வரைக்கும் போகும்போது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சொல்லியிருந்தேன் குரூப்பில். சரி, திருக்குறள் கூட அப்புறம் 20 அதிகாரம் தானே, உங்களுக்கு 4 கொஸ்டின் தான் வரும். இது உங்களுக்கு மோர் தென் 20 கொஸ்டின் கிட்டே இருக்குது. அப்போ அது சார்ந்த லெசன் லிஸ்ட்டும் தரேன். சண்டே அந்த லைவ் இருக்கும், கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். லைவ் 1 மணி நேரம் இருக்கலாம், 1.5 மணி நேரம் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு நீங்கள் திருப்தின்னு சொல்கிற வரைக்கும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேஸ் பண்ணி, புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா இது பண்ணாலே போதும். அங்கே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 20 எக்கனாமிக்ஸ் கேட்டுருவாங்கன்னா கிடையாது. மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட், தமிழக அரசின் நலன்சார் திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் சார்ந்து அதுவே 10 கொஸ்டின் வந்துடும். அப்போ எக்கனாமிக்ஸில் 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு புக்கு பேஸ் பண்ணி. ஸோ அதனால் அதனால தான் இந்த இங்கே வச்சுருப்பேன். அடுத்த சண்டேயில் தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள், இந்தியா சார்ந்த திட்டங்கள், அதுலேயே சமூக நல திட்டங்கள், பெண்கள் எல்லாமே கொண்டு வந்துடுவேன். ரைட்டாப்பா? அது திட்டங்களை கொஞ்சம் கொடுத்துட்டு நல்ல பிடிஎஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் நல்லாயிருக்கும் தான் அடுத்த சண்டே அதை வச்சுருக்கேன். அப்போ எக்கனாமிக்ஸ் ஒரு லைவ் போதுமானது, தாராளம். அடுத்து யூனிட் 6. ஸோ தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு. ஸோ இந்த யூனிட் 6 ரொம்ப முக்கியம். யூனிட் 6 இதை வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் சார்ந்து, அதனால தான் ஏற்கனவே இருக்கிற லைவ் வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேஸ் பண்ணியும் இது ஓல்டு கொஸ்டின் சார்ந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிருவீங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக போவீங்க. பெரியார், அண்ணா, நீதி கட்சி, டிஎம் நாயர் யார் வேணாலும் கேட்கட்டும், சிங்காரவேலனார் யாரை வேணாலும் கேட்கட்டும், சூப்பராக போவீங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அடுத்து ஆன்சர் மிடில் 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆன்சர் மிடில் 4 to 5 கொஸ்டின் தான். அப்போ என்னென்னா கண்டிப்பாக சிந்து சமணாரி 1, ஒரு குப்தரில் 1, டெல்லி சுல்தான் முகலாயரில் 2ல் சேர்ந்து 1 கேட்கலாம், இல்லை 1 கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம்.
ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் வரும். ஏன்னா அதில் டோட்டலாக 10 தான் இருக்குது பேட்டர்ன் அடிப்படையில். அப்போ மீதி ஐஎன்எம் கேட்கணுங்கிறனால கண்டிப்பாக குறைச்சிருவாங்க ஆன்சர் முடியல. புவியியல் 5 கொஸ்டின் அலேக்கா ஒரு லைவ் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஷெட்யூலும் 28ஆம் தேதி தான் முடியுது உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில். அப்போ ஜாகிரஃபி இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஜாகிரஃபி சார்ந்து நிறைய கொஸ்டின் கேட்போம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு லைவ் வைக்கிறேன்னா அதில் நிறைய நேரம் அதிகம் எடுத்துக்கிடுவேன். இப்போ ஒரு லைவ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 2 லைவ், இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு 2 லைவ் வச்சுருக்கேன்னா 1 ஹவர் எடுத்துக்கலாம். புவியியலுக்கு ஒரு லைவ் தான் இருக்குன்னா அன்றைக்கி 1.5 மணி நேரம் கூட ஆகும். அந்த +2 பழங்குடியின அது முதற்கொண்டு கேட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது யூனிட் 6 தமிழ்நாடு திட்டங்கள் அண்ட் இந்திய திட்டங்கள் சார்ந்தும். அடுத்து யூனிட் 7 நீங்கள் தமிழில் பொறுத்தளவுக்கு இலக்கணங்கள் என்ன தான் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அதை டேரெக்டாக வாயில் கேட்க முடியாது நிறையா கொஸ்டின்ஸை. ரைட்டா? அது உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையில் காமிச்சு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இது டேரக்ட் டு டேரக்ட் லைவுங்கனால அந்த 20 திருக்குறள் அதிகாரங்கள், அப்புறம் அந்த தமிழ் அறிஞர்கள் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரை தான் நான் கேட்க போகிறேன். புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ நாளைக்கு கழிச்சு கேட்க போகிற அந்த லெசன்ஸ் இந்த பாருங்கள். இந்த லெசன் லிஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சார்ந்து குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் போடனாலும் போட்டு வச்சுக்காங்க. இப்படி தான் அந்த லைவ் டெஸ்ட்டு இருக்கும். இதில் இருக்கிற ஆர்டர் படி தான் அப்படியே வரிசையாக கேட்டே வருவேன். கரெக்டாக கேட்டு இதோட முடிச்சிருவேன். சமய சார்பின்மை வரைக்கும் இது எல்லா பாடத்தையும் கேட்டுருவேன். இதில் ஒரு பாடத்தில் 5 கொஸ்டின் அந்த அப்படிலாம் கிடையாது. வரிசையாக கேட்டே வருவேன். இதன் அடிப்படையில் தான் கேட்பேன். இப்போ 10th 12th 2 புக்கு இருக்கும். 2 புக்குலையும் சராமாரி அப்படியே கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அப்படியே வரிசையாக தான் கேட்பேன். இதன் அடிப்படையில் தான் அப்படியே வரிசையாக கேட்டே வருவேன். ஃபுல்லாக ரிவிஷன் விட்ட மாதிரி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஷார்ட்கட்டுன்னு சொல்லியிருப்பேன். லைவ் டெஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு அந்த மைண்டை வந்து நல்லா யாவப்படுத்துகிற மாதிரி டக்குன்னு இருக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த பாட்டு என்ன படம்ப்பான்னு கேட்பாங்க. யாராவது நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த சாங்ஸ் என்ன படம்னு கேட்பாங்க. இது என்னமோ ஒரு படம் அப்படின்னுவான். டக்குன்னு அந்த ஹீரோவை சொன்னோம்னா டக்குன்னு யாவும் வந்துடும். ஆமாம்மா இந்த படம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இந்தவும். அந்த விஷயம் யாவப்படுத்தி விட்டால் போதும், உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் சூப்பராக வந்துடும். ஏன்னா நிறைய தம் பண்ணி கொண்டு போவீங்க, மைண்டில் எல்லாத்தையும் படித்து கொண்டு போவீங்க. அங்கே டக்குன்னு ஷார்ப் மைண்டு வரணும்னா அந்த ஷார்ட்கட்டு தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ மனித உரிமைனா டிசம்பர் 10 ஞாபகம் வருதா? இதெல்லாம் மைண்டில் ஸ்டோரேஜ் ஆனது. இதுக்கு ஷார்ட்கட்டும் தேவையில்ல, படிக்கவும் தேவையில்ல. அப்போ ஏன் அதுனா அது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு நல்லா. இப்போ எது ஸ்டோரேஜ் ஆகலையோ அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடணும். இதான் லெசன் லிஸ்ட்டு, பார்த்துக்காங்க. அடுத்து வந்து அந்த ஓல்டு கொஸ்டின் சார்ந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏன் சார் 12 இருந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 12 இருக்குல்ல அதை அங்கேயே கேட்டுருவேன். நான் அந்த 12 அந்த லெசன் லிஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அங்கேயே கேட்டுருவேன். உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் சார்ந்து கொஞ்சம் கொஸ்டின் உள்ளே கேட்டுருவேன். அது உங்களுக்கு திருப்தி ஆயிரும். அதை தாண்டி அந்த புக்கை தாண்டி இதெல்லாம் விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து தான் நிறைய அந்த தகவல்லாம் டிஎன்பி சிலபஸில் இருக்குது. ஏன்னா பாலிட்டி 15ங்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் நம்ம கொஞ்சம் நல்ல சேஃப் ஜோனாக இருப்போம். ஒரு தைரியம் நம்மள அறியாமல் பெரிய தைரியமே வரும். நம்மள அறியாமல் பயங்கர தைரியம் வரும். தமிழ்நாடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நாவல் நாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுக்கு இன்னொரு பேர் நாவல் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டா ஓ அப்படியா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கூடுதலாக ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த தாட் வரும். புரியுது உங்களுக்கு? சரி, ஓகே, லைவில் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல். நல்லா படிச்சுக்காங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு வாங்க. லைவ் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிடுங்க. 8 to 9 இருக்கும் கண்டிப்பாக. என்ன சூழ்நிலையும் சரி, நான் 8 மணிக்கு தான் சமைப்பேன்னா 7 மணிக்கு சமைச்சிருங்க. நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னா 7:30க்கு சாப்பிட்ருங்க. லைவ் முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பிடுங்க. என்ன ஆனாலும் என்ன சொல்லணும், பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து பார்த்துருங்க, வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஹெட்செட்டை போட்டுருங்க. இந்த 8 to 9 யாருக்கு எந்த கமிட்டி கொடுங்க, நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாலே ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்தை யாருக்காகவும் செலவழிக்காதீங்க. இது உங்களுக்கான நேரம். இந்த 10 நாள் கரெக்டாக அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் திருப்தி இருக்கும். கரெக்டான நேரத்தில் டைரக்ட் லைவ் கேட்குறேன், கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.